நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் காண இருப்பது நார்த் ஈஸ்ட் டூரை பற்றிய ஒரு டூர்ஸ் அண்ட் வியூஸ். முதல் நாள் நாங்கள் கண்ட இடங்கள், காட்சிகள், இயற்கை சூழல்கள் அனைத்தையும் படமாகவும் வீடியோவாகவும் உங்களுக்கு இந்த காணொலியில் தந்திருக்கின்றோம். அது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இப்போது அந்த காணொலிக்கு செல்வோம். முதலில் நாம் காண்பது மா காமாக்கி டெம்பிள். இது ஒரு சுற்றுலாத்தலமும் கூட. மக்கள் நிறைய பேர் இந்த டெம்பிளில் அவர்களுடைய வேண்டுதல்களை வைக்கிறார்கள். அடுத்தது நாம் பார்க்க இருப்பது உமானந்தா டெம்பிள். இது பிரம்மபுத்திராவின் நடுவில் ஒரு ஐலாண்டாக, ஒரு குன்றாக இருக்கிறது. அதற்கு நாம் படகில் செல்ல வேண்டும். இப்போது நீங்கள் காணும் காட்சி படகில் செல்லக்கூடிய அந்த காட்சி தான். பிரம்மபுத்திரா நதியானது கடலை போல காட்சி தருகிறது. இந்த படகு சவாரிக்கு அப்புறம் இந்த குன்றிற்கு நாம் ஏறி செல்வதற்காக படிகள் இருக்கின்றன. இது அந்த உமானந்தா டெம்பிளினுடைய மேல் பகுதி. டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். டெம்பிளை நீங்கள் பார்க்குறீங்க. மிகவும் நேர்த்தியாக, அழகாக, சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. படிகள் இருப்பதனால் மக்கள் எளிதாக ஏறி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த குன்றிலிருந்து நாம் இந்த பிரம்மபுத்திரா நதியை பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக உள்ளது. அதற்கடுத்தாற்போல் நாங்கள் மேகாலயாவில் உள்ள பயாலஜிக்கல் பார்க்கை பார்க்க சென்றிருந்தோம். அது மூடிவிட்ட காரணத்தினால் அங்கிருந்து வியூ பாயிண்ட்ஸ் மற்றும் கண்டு கழித்தோம். அடுத்ததாக ஒரு பிக்னிக் ஸ்பாட், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். இது மேகாலயாவை சேர்ந்தது. ஒரு போட்டிங் சிச்சுவேஷன் உள்ள ஒரு அழகான எழில்மிகு ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்பாட். இது இயற்கை எழில் மிக அழகாக உள்ள ஒரு இடம். இதில் போட்டிங் சென்றோம். இதுவும் நதிக்கரையில் இருக்கின்ற ஒரு பிக்னிக் ஸ்பாட் தான்.
மாலை நேரத்தில் சூரியனுடைய ஒளியில் மிகவும் நேர்த்தியாக அழகாக இருந்தது.